இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சில நாளாவே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சாப்டர், இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த சாப்டரில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டியூஷன்னா என்ன, ஸோ இன்ஸ்டியூஷன் டெமோக்ரஸியில் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, அதோட ப்ராசஸஸ் என்ன, ஸோ ஒரு 3 டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்குறது அந்த லெசனே. ஸோ எப்படி ஒரு மேஜர் பாலிசியை வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஓகேவா? அதே பேக்கில் போகிறோம். சரியா? August 30, 1990 அந்த டைமில் இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் ஆர்டர் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஸோ அண்ட் ஸோ நம்பர் அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு இல்லையா? ஸோ இருக்குது. இந்த நம்பர் அண்ட் டேட்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கண்ட்ரிக்கு தேவையான எல்லா பாலிசி டிசிஷனுமே எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் தான். இப்போதைக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் யார்? மோடி அவர்கள். ஸோ இவங்க தான் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க. சரி, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டிசிஷன் பாலிசியில் வந்து இருக்காங்க. யார்? பிரைம் மினிஸ்டர். ஸோ இவங்களுக்கு அப்புறம் யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தா கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே. ஸோ மொத்தமாக எத்தனை கேபினட் மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 71 கேபினட் மினிஸ்டர் இருக்காங்களாம். கேபினட்னா என்ன அப்படின்னு பார்த்தா அமைச்சரவை. சரியா? ஸோ அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பொறுப்பு ஏற்றுப்பாங்க. இதில் லெசனில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் சொல்வேன் உங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. டோட்டலாக நமக்கு வந்து மொத்தம் 71 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்தியாவிலேயே ஓவராலாக அப்படின்னு பார்த்தா 30. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 36 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்ட், இதில் வந்து ஒரு 5 மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ 30 + 5 + 36 = டோட்டல் 71 மினிஸ்டர்ஸ் வந்து கேபினட் மினிஸ்டராக வந்து இருக்காங்க. சரியா? ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஃபெமிலியரான பேர் படிக்க நம்ம டிவியில் பார்க்கக்கூடிய முகங்கள் எல்லாமே நான் வந்து சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த கேபினட் மினிஸ்டர் அப்படின்ட்டுன்னு. அமித்ஷா தெரியும்ல உங்களுக்கு, நிறைய டிவியில் பார்த்துருப்பீங்க, ஏதோ பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா இவங்க. அதுக்கப்புறமா வந்து நிர்மலா சீதாராமன், இவங்க அடிக்கடி வருவாங்க. ஓகேவா? ஸோ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ இவங்க, அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங். ஸோ இவங்க எல்லாமே இதே மாதிரி ஒரு நிறைய மெம்பர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. சரியா? ஸோ இவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிள், பிரைம் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா. தென் அதுக்கப்புறம் யார் ரெஸ்பான்சிபிள் பார்த்தா சிவில் சர்வன்ஸ். ஸோ ஒரு சிவில் சர்வன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாமே வந்து ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாமே அந்த டிசிஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். சிவில் சர்வன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் லெசனில் இல்லை, உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? பர்சன் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் கவர்மெண்ட் இன் அஃபிஷியலாக ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட்காக வந்து வேலை பார்க்குறவங்க தான். ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் எல்லாமே வந்து பப்ளிக் செக்டாரில் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்க ஜென்ரலாகவே எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அந்த போஸ்ட்க்கு அப்படின்னு பார்த்தா ஒரு மெரிட் பேசிஸில் வச்சு ஒரு எக்ஸாம்ஸ் வச்சு நிறைய பார்த்தோம். சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய வந்து போகும். சரியா? நீங்களும் ஃபியூச்சரில் வந்து எழுதலாம். நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் ஆகலாம். ஸோ அப்போ என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி சொல்லி கொடுத்தாங்களே அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி அதில் வந்து கேட்டகரைஸ் ஆகி செலக்ட் ஆனவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டில் வந்து போவாங்க. இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருக்குது. கிளர்க்லேருந்து ஆரம்பிச்சு இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், கவர்மெண்ட் ரிசர்ச் ஏஜென்சிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஐஏஎஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கலெக்டர்ஸ், இவங்க எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்குறாங்க. பட் இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒரு பெர்மனன்ட் ஜாப் மாதிரி அவங்களுக்கு. சரியா? ஸோ இவங்கள தான் சிவில் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களும் கவர்மெண்ட்காக வேலை பார்க்கக்கூடியவங்க, ரொம்ப முக்கியமானவங்க நம்ம நாட்டுக்கு. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்து யாருன்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சிட்டிசன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்குள்ள ஏதாவது ஒரு டிஸ்பியூட் ஏற்பட்டுச்சுன்னா, ஏதாவது ஒரு தகராறு மாதிரி விவாதம் மாதிரி ஏற்படுத்துச்சுன்னா அதை ரிசால்வ் பண்ணுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்ஸ் தான். ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸ் பிரகாரம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இது ரொம்பவே ஒரு சேலஞ்சான விஷயம் தான். இதெல்லாம் வந்து லேட்டாக வரும், பட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன். சரியா? இந்த இன்ஸ்டியூட் பிரகாரம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா அதில் நிறைய சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நிறைய மீட்டிங்ஸ் இருக்கும், நிறைய கமிட்டிஸ் இருக்கும், நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு இதில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு டிலே ஆகலாம். ஸோ இத்தனை ஐட்டமும் போயிட்டு வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது டிலே ஆகும். நம்ம நினைக்கலாம், இப்போ இவ்வளோ டிலே ஆகுதுல்ல, எதுக்குப்பா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எதுக்கு இத்தனை பேர் இன்வால்வ் ஆகணும், இத்தனை பேரோட அந்த ஆதரவு வேணும் அப்படின்னு நினைக்கலாம். மெயின் யாரு?
பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட். ஸோ அவங்க மட்டுமே டிசைட் பண்ணால் போதுமே, சட்டப்பட்டு நம்ம நாட்டுக்கு தேவையான முடிவுகள் எடுக்கலாமே அப்படின்னு நினைப்போம். பட் அது வந்து அப்படி கிடையாது. ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி அப்படிங்கும்போது அப்படி வந்து ரூலை வந்து ஆகாது. இது வந்து டிலே பண்ணலாம். இந்த இன்ஸ்டியூஷன் வந்து முடிவெடுக்கிறது வந்து ஸ்லோ ஆகலாம். ஆனால் அந்த அவசரமாக முடிவெடுக்கிறத கண்டிப்பாக வந்து தடுக்குது. இன்னும் அதில் இத்தனை பேரோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதுனால, இத்தனை பேரோட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால அந்த எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது மக்களுக்கு சாதகமாக இல்லை கரெக்டாக வந்து பொருந்தும் அந்த மாதிரி சொல்லலாம். பட் இதுக்கு அகெயின்ஸ்டாகவும் நிறைய இது வந்து நடக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து டிசிஷன் மேக்கர்ஸ் who decided to issue this memorandum. இந்த ஒரு மெமோ வந்து வந்துச்சு இல்லையா, அந்த நம்பர்லாம் போட்டு இதை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு யார் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மேஜர் டிசிஷன் வந்து எடுக்கிறாங்கல்ல, அதில் நிறைய பேரோட இன்வால்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மாதிரி அதில் முதல்ல யாருன்னு பார்த்தா பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தா அந்த என்டையர் நேஷனுக்கு எல்லா ஸ்டேட்டோட ஹெட்டுமே வந்து இவங்க தான். ஸோ இவங்க தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் ஃபார்மல் அத்தாரிட்டின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டைமில் மேபி நான் ஃப்யூச்சரில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா மாறி இருக்கலாம். ஸோ இந்த டைமில் இருக்கக்கூடிய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தா திரௌபதி முர்மு அப்படின்றவங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு யார் இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மோடி அவர்கள் தான். ஸோ இதுக்குமே எல்லா டிசிஷன்ஸுக்குமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் சொல்லலாம். ஸோ இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து லீட் பண்ணுறவங்க இவங்க தான். ஸோ இவங்களும் அந்த கேபினெட் மீட்டிங் எல்லாமே வச்சு முடிவுகளை வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட். இதில் வந்து பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தா 2 ஹவுசஸ் இருக்குது. ஒன்று வந்து லோக்சபா, இன்னொன்று ராஜ்யசபா. ஒரு மெமரண்டம் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா லோக்சபா இருக்கு இல்லையா, மக்களவைன்னு சொல்லுவாங்க, இதோட மெஜாரிட்டி சப்போர்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நம்பி இருந்தால் மட்டும்தான் அந்த டிசிஷனை நம்மளால வந்து கொண்டு வர முடியும். சரியா? அதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் ஆஃப் ஆஃபீஸ் மெமரண்டம். ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் தயாரிக்கிறதுல ஒரு பேக்ரவுண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த இயர் ஆஃப் அப்படியே பின்னியூக்கு போகிறோம். ஓகேயா? இன் 1979 இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு கமிஷன் ஒன்று வந்து செட் பண்ணுறாங்க. செகண்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் கமிஷன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறாங்க. இதை லீட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா பிபி மண்டல் அவர்கள் தான். ஸோ இவங்க எதுக்காக இந்த கமிஷன் வந்து செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பின்தங்கிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த பேக்வேர்ட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு சோஷியல் ரீதியாகவும் அந்த எஜுகேஷனல் ரீதியாகவும் ஒரு ஐடென்டிஃபை வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கமிஷன் வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இந்த கமிஷன் எப்போ ரிப்போர்ட் ஆகுது, இந்த ஒரு ஐடியா எப்படி ஒரு எழுத்து வடிவத்தில் ஒரு ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா அது இது ரிப்போர்ட்லாம் பண்ணி சப்மிட் பண்ணுற டைம் எப்போ அப்படின்னு பார்த்தா December 31, 1980. ஸோ கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு தான் இந்த ஐடியாவே வந்து ரிப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறேன். இந்த ரிப்போர்ட்னால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பின்தங்கிய மக்களுக்கு ஒரு 27% வந்து ரிசர்வேஷன் குவார்ட்டரில் நீங்கள் வந்து கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் பார்லிமெண்ட்டில் நிறைய டிபேட்டாக வந்து பேசப்படுது. இது வந்து இந்த டிபேட்டே இன்னும் நிறைய வருஷத்துக்கு அப்படியே வந்து இழுக்குது. ஓகேயா? 1979 ஆரம்பிச்சு 1980 ரிப்போர்ட் ஆகப்பட்டது. நிறைய வருஷங்களுக்கு இது ஒரு டிபேட்டாக கொடுக்கலாமா வேண்டாமா, 27% இந்த மாதிரி வந்து கொடுக்கலாமா, அந்த மாதிரி விவாதங்கள் தொடர்ந்து இயர் பை இயராக போயிட்டே இருக்கு. அப்படியே டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா ஒரு 9 வருஷம் கழிச்சு 1989 தான் மறுபடியும் பேசப்படுது. என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜனதா பார்ட்டி ஒரு கட்சி அப்படின்றது இருக்கு. இது வழிநடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தா விபி சிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து மக்கள் கிட்ட வந்து நிறைய அந்த கேம்பெயின்க்கெலாம் வருவாங்க இல்லையா, பிரச்சாரத்துக்கு வரும்போது இவங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு உறுதிமொழி வந்து கொடுக்குறாங்க. ஒரு ப்ராமிசஸ், ஒரு பிளட்ஜ் ஒன்று வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மண்டல் ரிப்போர்ட், அதாவது அந்த அவர் ஸ்டார்ட் பண்ண இல்லையா பிபி மண்டல், ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ண ரிப்போர்ட்டு தான் இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மண்டல் ரிப்போர்ட் இதாக வச்சு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு லோக்சபாவில் எலெக்ட் பண்ணி எங்களை வின் பண்ண வச்சிங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஒரு கமிஷனை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதாவது செயல்படுத்துவோம், அந்த மாதிரி ஒரு இது வந்து வைக்கிறாங்க. ஸோ மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு வந்து இவருக்கு வந்து கிடைக்குது. பரவாயில்லையே, இவங்க இந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து ஓகே பண்ணுவாங்க போல அப்படின்ட்டு மாதிரி நினச்சிட்டு இவங்களுக்கு மக்கள் எல்லாமே வந்து ஓட்டு பண்ணிடுறாங்க. ஸோ ஓட்டு போட்டதுமே இவர் வந்து அந்த டைம் எலெக்ஷனில் வந்து லீடாக வந்துடுறாங்க. மீன்ஸ் இவங்களோட பார்ட்டி லீடாக வந்துடுது. ஸோ விபி சிங் அவர்கள் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரை வந்து பரவி ஏற்றுறாங்க. ஸோ ஏற்றனுமே இவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி வந்து நிறைவேற்றி ஆகணும் இல்லையா. ஸோ முதல் கையெழுத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இவர் வந்து ஆர்டர் வந்து போட முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து தான் வந்து வைக்க முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. நிறைய நான் சொன்ன மாதிரி இத்தனை பேர்களோட அந்த ஒப்புதலும் வேணும் இல்லையா. ஸோ மறுபடியும் இவ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் வந்து இது பண்ணுறேன் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அப்போ இருந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஓகே, இந்தியாவோட பிரசிடென்ட்டுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின பார்லிமெண்ட்டில் நிறைய வந்து பேசுகிறாங்க.
ஸோ அதுக்கப்புறமா August 6, 1990 ஓகேவா, இது வந்து 89 வந்து பண்ணுறாங்க. ஸோ 1990 அப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது. ஸோ 1990 என்ன ஆகுது அப்படின்னா, அந்த யூனியன் கேபினட்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே அஃபிஷியலாக வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் August 7, 1919 அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து விபி சிங் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த 2 பார்லிமெண்ட் 2 ஹவுசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயுமே போயிட்டு ஸோ அவருடைய டிசிஷன் பற்றி எல்லாமே வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இத்தனை அவரோட ஒப்புதல் வந்து வேணும் சரியா. ஸோ ஃபைனலாக இந்த லெசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, August 13, 1990 அன்னைக்கு வந்து அஃபிஷியல்ஸ் அந்த நிறைய டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், ஸோ இவங்க இந்த ஆர்டரை வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து ஆர்டரை வந்து எல்லா ஆர்டருமே இவங்க தான் டிராஃப்ட் பண்ணுவாங்க. டிராஃப்ட் பண்ணி அந்த கேபினட்டோட சாய்ஸ்லாம் இது எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டு அந்த பர்சனல் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஆஃபீஸர், ஸோ அவர் வந்து சைன் போட்டால் தான் இந்த ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் செல்லும். நம்ம பார்த்தோம் இல்லையா, பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு, பட் இருந்தாலுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு ப்ரொசீஜர் தான் லீட் பண்ண முடியும். பட் அதை அதுக்கு அஃபிஷியலாக சைன் போடுறது யாருன்னு பார்த்தா இந்த சிவில் சர்வன்ட் பர்சன் தான். ஸோ அந்த சிவில் சர்வன்ட் பர்சனுக்கு எவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் படித்து முன்னேறி ஒரு சூப்பரான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்து வேலை பார்க்கணும். மதிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அதிகம் சரியா. ஸோ வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து சைன் பண்ணுறாங்க. ஓகே, இது மாதிரிலாம் இதாகிடுச்சு அப்படின்ட்டு சைன் பண்ணி அந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓஎம் அப்படின்னா ஆஃபீஸ் மெமரண்டம் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அண்ட் ஸோ நம்பரோட. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் இவர் அந்த சைன் போட்டு கொடுத்து ஒரு சில மாதங்கள் இந்த இஷ்யூ பற்றி தான் எல்லா இடத்துலையும் டிபேட், கண்ட்ரி ஃபுல்லாகவே பேசப்படுது. நியூஸ் பேப்பர், மேகசின் இந்த மாதிரிலாம் பேசப்படுது. எல்லாருக்கும் ஒரு தரப்பட்ட கருத்து அப்படிங்கிறது இருக்காரு. எல்லாருக்குமே கருத்துக்கள் அப்படிங்கிறது வேறுபடும், ஒப்பீனியங்கிறது வேறுபடும் இல்லையா. சில பேர் வந்து ஆதரிச்சாங்க, சில பேர் வைலண்ட்டாக வந்து எதிர்க்கவும் வந்து செஞ்சாங்க. மக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களா இந்த ஒரு முடிவுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இதனால வந்து இந்த வேலை வாய்ப்புகள் இழப்பாங்களே, இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இழப்பாங்களே அப்படின்ட்டு மக்கள் கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா கேஸ்ட் இஷ்யூவை பற்றி நீங்கள் வந்து முன் வச்சுட்டு ஒரு இன்இக்வாலிட்டி வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டுன்னு இன்னொரு தரப்பு சாரார் எல்லாமே வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். இதனால வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு ரிசர்வேஷன் கோட்டானால ஒரு பர்சனுக்கு வந்து வேலை கிடைக்காம போகலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு தரப்பை வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. சில பேர் மனசுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு இந்த இது வந்து கேஸ்ட் ரீதியாக அப்படியே ஒரு இன்இக்வாலிட்டி வந்து உண்டாக்கிரும் நினைச்சாங்களாம். ஓகே, ஸோ லெசன்லேயே சொல்லியிருக்காங்க, இது வந்து தப்பா ரைட்டுன்னு நம்ம வந்து பேச போகிறது கிடையாது, தப்பா ரைட்டா. பட் ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. ஸோ கண்ட்ரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இப்படி மக்கள் அந்த கண்ட்ரியோட மக்கள்கிட்டையும் ஒரு கவர்மெண்ட் மேலேயும் ஒரு டிஸ்பியூட் ஏற்படுத்திருக்கா இந்த டைம்ல. ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி, ஒரு தகராறு மாதிரி ஒரு போயிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இதை டிஸ்பியூட் பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். சரிப்படுத்தக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் தான். இப்போதான் இவங்க வந்து இறங்குறாங்க. ஸோ இந்த இஷ்யூ கோர்ட் வரைக்குமே போகுது. சில பேர் இந்த ஆர்டரை வந்து எதிர்த்து நிறைய கேசஸ் எல்லாமே வந்து போடுறாங்க. ஸோ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த இஷ்யூ வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இதை வந்து இந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இது வந்து இங்கே ஸ்டாப் பண்ணணும். அந்த மாதிரிலாம் கேஸ்லாம் வந்து போடுறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த கேசஸ் எல்லாமே ஒன்று திரட்டி ஒன்னாக்கி இந்த கேஸுக்கு ஒன்று வந்து பேர் வைக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே அடுத்த கேட்டகரிகளுக்கெல்லாம் வருது. ஸோ ஒவ்வொரு கேஸாக நம்மள வந்து இது பண்ண முடியாது. ஸோ ஒரே கேஸாக வந்து திரட்டுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா, அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்திரா ஸ்வானி அண்ட் அதர்ஸ் வெஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் இந்த மாதிரி ஒரு கீழே வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்திரா சானி யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபேமஸான சீனியர் அட்வொகேட். ஸோ இவங்களுக்கு கீழே தான் இந்த விவாதங்கள் எல்லாமே இப்போ கோர்ட்டில் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த இடத்துல ஒரு 11 ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்ட 11 ஜட்ஜ் வந்து அவங்களோட ஆர்குமெண்ட் எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ 2 தரப்புலுமே வந்து கேட்கணும் சரியா. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து 1992 என்ன டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆர்டர் வேலிட் தான் அப்படி மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணாங்க. அப்புறமா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே இது வேலிட் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம், பட் இது வந்து கொஞ்சம் இந்த ஒரிஜினல் ஆர்டர் வந்து கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். பட் என்னன்னா அந்த பேக்வர்ட் கிளாஸஸ்லேயே நிறைய வெல்த்தியான பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு முன்னுரிமை கொடுத்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. இது கொண்டு வந்ததுக்கு காரணமே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான். அவங்க ஆல்ரெடி பேக்ரவுண்டில்
கிளாஸஸ்ல இருந்தாலுமே ஒரு வெல்த்தியா இருக்காங்கும் போது நம்ம அவங்கள வந்து கொண்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இப்படி பார்த்து போற மாதிரி கொஞ்சம் ஒரு மாடிஃபை பண்ணுங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதெல்லாமே வந்து கேட்டுட்டு தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் இஷ்யூஸ் இவங்க தானே அந்த இதெல்லாமே வந்து மாடிஃபை பண்றது, சைன் போடுறதுலாம். ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் வந்து தயாரிக்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தா 8 செப்டம்பர் 1993 இந்த வருஷம் தயாரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு டிஸ்பியூட் மறுபடியும் எண்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த பாலிசி வந்து அதுல இருந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஒரு இஷ்யூ வச்சு இந்த லெசன் ஃபுல்லாகவே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நமக்கு சொல்லிடுவாங்க. ஸோ கன்ஃபியூஷனே இருக்காது. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து நீட் ஃபார் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம். கவர்மெண்ட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, யாரோட ஒப்புதல்லாம் வேணும், எப்படிலாம் வந்து யார் ரிசர்வ் ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு கண்ட்ரியை கவர்ன் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு சிட்டிசன்ஸோட ஈச் மனிதர்களோட ஒரு செக்யூரிட்டி, ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும், ஒரு பேசிக்கான ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்கணும், ஹெல்த் ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கவர்மெண்ட்டோட ஒரு பொறுப்பு தான். எல்லாமே அவங்க பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் காசு தேவை இல்லையா? ஸோ மக்கள்கிட்ட வந்து டேக்ஸை வாங்குவாங்க. ஸோ அதை டேக்ஸ் வாங்கி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு, டிஃபென்ஸ் பர்பஸ்க்கு, டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு எல்லாமே வந்து செலவு பண்ணுவாங்களாம். ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்து நிறைய செவரல் அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாமே கண்டக்ட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய டாஸ்க் வந்து இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் செவரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ இந்த எல்லா மாடர்ன் டெமோக்ரஸியில் எல்லா அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் தான் நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கண்ட்ரியில் இந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, அவங்களோட ஒர்க் எல்லாமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அலைன் பண்ணப்பட்ட ஒர்க்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு டெமோக்ரஸி வந்து சூப்பராக இருக்கும், கண்ட்ரியோட வளம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரியே ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்குமே ஒரு சில பேசிக் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கான். நம்ம வந்து இதை முன்னாடியே நம்ம வந்து பார்த்துட்டோம். பட் இப்போ இன்னொரு தடவை உங்களுக்கு புரிதலுக்காக, சரியா? இந்த பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட் வந்து அவங்கள வந்து இன்ஸ்டியூட்ல ஒரு அங்கம் தான். ஸோ இவங்க தான் எல்லா முடிவுகளுமே வந்து எடுப்பாங்க. சிவில் சர்வன்ஸ், ஸோ இவங்க எல்லாமே வந்து ஒன்றா வேலை பார்ப்பாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ இவங்க தான் அந்த மினிஸ்டர்ஸ் டிசிஷன் எடுக்கிறாங்களே, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களே, அதுக்கு உண்டான அந்த டாஸ்க் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்து அது ரெஸ்பான்சிபிள் ஏற்றுக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா சிவில் சர்வன்ஸ் தான். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான். ஸோ இது வந்து சிட்டிசன் அண்ட் கவர்மெண்ட்குள்ளே ஏதாவது ஒரு டிஸ்பியூட் ஏற்படுத்திச்சுன்னா அதை ஃபைனலைஸ் பண்ணி வைக்கிறது, செட்டில் டவுன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ நம்ம எல்லாமே முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ஒரு இன்ஸ்டிடியூஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு டெமோக்ரஸியும் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்லிமெண்ட், பாராளுமன்றம், நாடாளுமன்றம் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து மறுபடியும் அந்த மெண்டல் கமிஷன்ஸ் அந்த ஸ்டோரிக்கு அப்படியே போயிடும், சரியா? ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பிஎம் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, அப்புறம் நிறைய ப்ராசஸ் போகுது, ஃபைனலாக அப்படியே ரொம்ப வருஷம் கழிச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மக்கள் எதிர்ப்பு இருந்தது, மறுபடியும் கோர்ட்டை ரிசால்வ் பண்ணி சால்வ் பண்ணிச்சு. இதெல்லாம் ஒவ்வொரு வியூவாக தெரியுதா இல்லையா? இப்படிலாம் போகிறதுக்கு ஒரு டிசிஷன் அப்படிங்கிறத டேரெக்டாக பார்லிமெண்ட்டே எடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பார்லிமெண்ட் வந்து ஒரு ப்ரெஷர் தான் வந்து போட முடியும். பார்லிமெண்ட் அப்படிங்கும்போது நம்ம வந்து நிறைய லோக்சபா மெம்பர் இருப்பாங்க, ராஜ்யசபா மெம்பர்லாம் இருப்பாங்க. பட் இவங்க ஒரே டக்குன்னு டிசிஷன் எடுக்க முடியாது, ஒரு ப்ரெஷர் தான் போட முடியும். ஸோ அந்த ப்ரெஷரை தான் அந்த மண்டல் கமிஷனில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒய் வி நீட் அ பார்லிமெண்ட். நம்ம பார்லிமெண்ட் வந்து எதுக்குப்பா இருக்குது, ஒரு ப்ரெஷர் தான் போட முடியும், எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஆர்கனே பார்லிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா டெமோக்ரஸிலையுமே மக்கள் சார்பாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து அசம்பிளிக்கு எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ நம்ம இப்போ வரக்கூடிய அந்த தேர்தலெலாம் ஓட்டு போட்டு நம்ம அனுப்புகிறோம் இல்லையா? நிறைய கட்சி தலைவர்கள்லாம் வந்து சிஎம்மா அந்த மாதிரிலாம் வந்து அனுப்புகிறோம் இல்லையா? இதுதான் வந்து மக்கள் சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இந்த மாதிரி எலக்டார ரெப்ரசன்டேட்டிவை தான் நம்ம பார்லிமெண்ட்டுக்கு அனுப்போம், பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ ஸ்டேட் லெவலில் நடந்துச்சுன்னா அது வந்து லெஜிஸ்லேட்டிவ், சட்டமன்றம், அது வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட் தான் ஃபைனல் அத்தாரிட்டி. கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு லா வந்து மேக் பண்ணணும் அப்படின்னா அது ஃபைனல் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த லாவை எல்லாமே இந்த குறிப்பிட்டு இது பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ், அதாவது சட்டமன்ற குழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். ஸோ இந்த பார்லிமெண்ட்ல வந்து நிறைய புது புது ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரலாம். ஸோ இருக்க ரூல் வந்து அவங்க இருக்க லாஸ், புது லா வந்து கொண்டு வரலாம், இருக்க லா வந்து மாற்றலாம். ஸோ ஆல்ரெடி இருந்த லா போன இடத்துல இன்னொரு புது லாவை வந்து கொண்டு வரலாம். ஸோ இதை மாதிரி இது எல்லாமே இருக்குது, சர்டன் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்குது.
ஸோ ஒரு பார்லிமெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் கவர்மெண்ட்டால் எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது. நான் சொன்னேன் இல்லையா, லோக்சபாவோட சப்போர்ட் இல்லாமல் பிரைம் மினிஸ்டரால் எந்த ஒரு இதுவுமே வந்து அப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி தான் பார்லிமெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் கவர்மெண்ட்டால் எந்த ஒரு டிசிஷனுமே வந்து எடுக்கிறதுக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கோ முடியாது. ஸோ பார்லிமெண்ட் வந்து ஓவராலாக ஒரு கவர்மெண்ட் ஃபினான்ஸ் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்குது. ஸோ அந்த நேஷனில் அந்த பப்ளிக் ஃபண்ட் எல்லாமே பார்லிமெண்ட்டுக்கு வந்து அப்ரூவ் பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்லிமெண்ட் தான் வந்து பார்க்குது. ஸோ பார்லிமெண்ட் தான் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கஷன் அண்ட் டிபேட். ஓகே, அந்த பார்லிமெண்ட்ல ஒரு சூடான விவாதங்கள் எல்லாமே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து செம்மையா பரபரப்பா போயிட்டே இருக்கும். நீங்களாம் வந்து நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சரியா. ஸோ எதை பற்றின டிபேட் விவாதங்கள்லாம் போகும்னு பார்த்தா பப்ளிக் இஷ்யூஸ், அப்புறம் நேஷனல் பாலிசி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போகும். ஸோ பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தா டு ரிக்வஸ்ட் த இன்ஃபர்மேஷன் டு எனி இஷ்யூ. ஓகேவா. ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குன்னா அதை வந்து எடுத்து சொல்றதுக்கு, அதுக்கு என்னென்ன முடிவுகள் பதிலை கேட்கறதுக்கு வந்து உரிமைகள் வந்து இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து அதுக்கு அக்கௌண்டபிளாக வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கணும் சரியா. ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லேயே வந்து 2 வகை இருக்குது. நான் சொன்ன மாதிரி லோக்சபா, ராஜ்யசபா அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சேம்பர் ஆஃப் 2 ஹவுசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹவுஸ் யூஸ்வலாக டைரெக்டாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களாக இருக்கும், மக்களுக்காக எலெக்ட் ஆகி அப்படி பிஹாஃப் ஆஃப் மக்களாக பேசப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அது லோக்சபா அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இன்டைரக்டாக இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட நிறைய ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம நாட்டுக்காக வந்து கண்ட்ரிக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து முன்வைப்பாங்க. இது வந்து ராஜ்யசபா அப்படிங்கிறது. ஸோ கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா ராஜ்யசபா, ஹவுஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னா லோக்சபா அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரசிடென்ட்டும் இந்த பார்லிமெண்ட்ல ஒன் ஆஃப் த ஒரு அங்கம், ஒன் ஆஃப் த பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் பிரசிடென்ட் வந்து எந்த கட்சியோட மெம்பர்ப்பா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் கிடையாது. பிரசிடென்ட் வந்து இந்த 2 ஹவுசஸ்மே மெம்பர் அப்படின்றதுலாம் கிடையாது. இதனால தான் எல்லா லாஸுமே இந்த 2 ஹவுசஸ்மே லாஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்களே, கொண்டு வராங்களே, அதனால தான் எல்லா லாஸுமே ஒரு இவங்களோட சம்மதத்தோட, பிரசிடென்ட் சம்மதம் இருந்தால் தான் வந்து வெளியே வந்து வர முடியும் சரியா. ராஜ்யசபா அப்படிங்கிறது அப்பர் சேம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்சபா அப்படிங்கிறது லோவர் சேம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது பேர் அப்பர் சேம்பர் லோவர் சேம்பர் இருக்கே, அப்போ ராஜ்யசபா தான் நமக்கு சூப்பரா கெட்டா அப்படின்லாம் பார்த்தா அப்படிலாம் கிடையாது. இது வந்து அந்த பழைய காலத்துல வந்து அப்படியே பேசி பேசி வந்து பழகிருக்காங்க சரியா. ஸோ இந்த லோக்சபால எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 545 மெம்பர்ஸ் இருக்காங்க. சில வந்து பிரசிடென்ட் வந்து இதுல வந்து 2 மெம்பரை வந்து ஆங்கிலோ இந்தியன் கமிட்டிஸ்ல வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலா 245 மெம்பர்ஸ் இருக்காங்க. இல்ல 233 மெம்பர்ஸ் வந்து 28 ஸ்டேட்ஸ்ல வந்து எலெக்ட் ஆனவங்க, மீதி இருக்கக்கூடிய அந்த 7 வந்து ஃப்ரம் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 12 பேரை வந்து நாமினேட் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் இந்த 12 பேர் எப்படி நாமினேட் பண்றாங்க பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தா, ஒரு இட்ஸ் பிலாங்ஸ் டு லிட்ரேச்சர்லேருந்து கொஞ்சம் பேர், சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் பேர், ஆர்ட்ஸ்லேருந்து, சோஷியல் சர்வீஸ் பண்றவங்கலேருந்து, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 12 பேரை வந்து ராஜ்யசபா இதுக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நான் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து பவர்ஸ் ஆஃப் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. என்ன மாதிரி பவர்ஸ்லாம் இருக்குது, இதில் யார் வந்து பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சிடும் சரியா. ஸோ ஏதாவது ஒரு லா கொண்டு வர போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம்னா அது 2 ஹவுசஸுமே வந்து பாஸ் பண்ணுவாங்க சரியா. ஆனால் இந்த 2 ஹவுசஸுமே இந்த இல்லைப்பா எங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ஃபைனல் டிசிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சேர்மனோட உட்காந்துட்டு 2 தரப்புலையுமே நிறைய மக்கள் எல்லாமே வந்துட்டு ஸோ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. 2 தரப்பு லோக்சபா மெம்பர்ஸ் இருப்பாங்க, ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, ஏன் நாங்கள் வந்து அகேன்ஸ்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தீர்த்து வைப்பாங்களாம் சரியா. ஏன் அப்படின்னு பார்த்தா லோக்சபால மெம்பர்ஸ் அதிகம் 545, நம்ம ராஜ்யசபா எடுத்துக்கிட்டோம்னா 233 தான், மெஜாரிட்டி தான் 1 ஆகும். ஸோ அந்த ஒப்பீனியன் இந்த எல்லாமே ஒரு மெஜாரிட்டியோட ஒப்பீனியன் தான் ஒரு வெயிட்டாக வந்து கருதப்படுது இந்த இடத்துல. ஸோ லோக்சபா அப்படிங்கிறது இந்த நிறைய அந்த ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ்க்குலாம் இவங்க ஒரு அத்தாரிட்டியாக இருக்காங்க. அதாவது ஒரு பட்ஜெட் அப்ரூவ் பண்ணுறதாகட்டும், மற்ற மணி ரிலேட்டட் விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை வந்து ராஜ்யசபாவை வந்து ஃபுல்லாக இன்வால்வ் பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயங்கள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் வந்து தள்ளி போடலாம். எவ்வளோ நாள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14 days கிட்ட வந்து டிலே வந்து பண்ணலாம். இவங்களுடைய சஜஷன் எல்லாமே எடுத்து வைக்கலாம். இல்லை எங்களுக்கு இது பிடிக்கல, கொஞ்சம் மாற்றுங்க, அந்த மாதிரி வந்து சொல்லலாம். பட் மாற்றுங்கன்னு சொல்ல மட்டும் தான் முடியும். அது மாற்றலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு உரிமை அப்படிங்கிறது லோக்சபா கிட்ட தான் வந்து இருக்கு. ஓகேவா. ஸோ லோக்சபா தான் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வந்து லோக்சபா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான் பிஎம்ஏ கூட வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுவாங்க.
அதுலேருந்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ மெஜாரிட்டி இந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ்லாம் வந்து நோ கான்ஃபிடென்ட் இந்த மாதிரி வந்து அங்கே சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லா மினிஸ்டர்ஸுமே இன்க்ளூடிங் பிஎம் முதற்கொண்டு அவங்க வந்து குவிட் பண்ணிடணும். அவங்களோட வேலைகளை வந்து குவிட் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பட் இந்த ஒரு சர்டன் பவர் அப்படிங்கிறது நம்மளோட ராஜ்யசபா கிட்ட வந்து கிடையாது. இப்போ பார்த்துக்கோங்க யாரு ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். சரியா? நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ், அரசியல் நிர்வாகி அப்படின்றது. ஸோ நாம இந்த ஒரு ஆஃபீஸ் மெம்பரண்டம் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒரு பர்சன் வந்து சைன் பண்ணாங்க இல்லையா டாக்குமெண்ட்ல. பட் இவங்க வந்து அந்த சைன் பண்ண டாக்குமெண்டோட டிசிஷன் முடிவுகளை வந்து இவங்க எடுக்கல. ஆனா இவங்க சைன் பண்ணாதான் அது ஒரு ஒரு வேல்யூவான ஒரு டாக்குமெண்ட்னே வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும். சரியா? இவர் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு பாலிசி மேக்கிங்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க. ஸோ இந்த டிசிஷன் எடுக்கிறது என்னமோ பிரைம் மினிஸ்டர் தான். பட் பிரைம் மினிஸ்டர் சைன் போட்டால் செல்லுமான்னு பார்த்தா செல்லாது. சரியா? இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஜஸ்ட் சப்போர்ட் மட்டும் தான் பண்ண முடியும் லோக்சபா மூலியமா. ஓகேவா? ஸோ நிறைய கவர்மெண்ட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் வந்து இருக்கு. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து டே டு டே டிசிஷன்ஸ்லாம் இருக்கு. பட் பிரைம் மினிஸ்டரோ மற்றவங்களோ வந்து என்ன சொல்றது, மக்களுக்கு உண்டான இதை வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து பண்ணிட முடியாது. ஸோ ஒருத்தவங்க வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு அப்ரூவ் பண்ணுறவங்க வேற யாராவது இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மொத்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இந்த ஃபேக்டரிட்டோரியஸ் எல்லாமே சேர்த்து தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது எதுவும் செயல்படுத்துகிறாங்க இல்லையா இவங்க எல்லாருமே. ஸோ பொலிட்டிக்கல் அண்ட் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து 2 எக்ஸிக்யூட்டிவ், 2 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து மக்களால் டேரெக்டாக எலெக்ட் ஆகி ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு போய் உட்காடுறாங்க. ஒரு 5 வருஷம். இப்போ நம்ம எல்லாம் சிஎம்லாம் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி. சரியா? ஓட்டு போட்டு போய் அந்த அரசியல் நிர்வாகி இவங்க வந்து பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட அந்த பதவி காலம் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் பீரியட் தான். அடுத்த எலெக்ஷன் வரும்போது வந்து மாறலாம். சிஎம் பதவி அப்படிங்கிறது பதவி தான், பட் அதில் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது மாறிட்டே இருப்பாங்க. இன்னொருத்தவங்க அடுத்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு லாங் டேர்முக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதான் பெர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவோம். இல்லை சிவில் சர்வன்ஸ் சொல்லுவோம் இல்லையா? அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி அந்த பதவியில் போய் உட்காந்தாங்க. ஸோ அந்த என்னதான் அந்த சிஎம் வந்து மாறிட்டே இருந்தாலும் இந்த ஐஏஎஸ் அப்படின்றவங்க அந்த பதவியிலேயே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து போயிட்டே தான் இருக்கும். நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, உங்களுக்கு நமக்கு ஃபெமிலியரானது ஐஏஎஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறேன். சரியா? ஸோ இவங்கள தான் சிவில் சர்வீஸ் இதை பண்ணுறவங்க தான் சிவில் சர்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து பார்ட்டி ரூலிங் பார்ட்டி மாறினாலுமே இவங்க வந்து ஆஃபீஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இவங்க எல்லாருமே அந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் கீழே தான் வந்து வேலை பார்ப்பாங்க. அந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ல நிறைய டே டு டே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதை வந்து அசஸ் பண்ணுறது, கைட் பண்ணுறது எல்லாமே தான் இவங்களுடைய வேலை. இவங்களும் ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது மினிஸ்டர்ஸ் தான் மோர் பவர்ஃபுல் நம்ம வந்து சொல்லிட்டோம். இந்த நான் பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் சர்வன்ஸ்லாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றோம்ல, அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த டாபிக்கு. சிவில் சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க யூஸ்வலாகவே நல்லா படித்தவங்க. சொன்னாலே இல்லையா, அந்த ஐஏஎஸ் இதெல்லாம் இது பண்ணணும்னா நிறைய படிக்கணும், கலெக்டர் ஆகணும்னா படித்து எக்ஸாம்லாம் எழுதினா தான் சிவில் சர்வெண்ட்ஸாக நம்மளால வந்து வர முடியும். சரியா? ஸோ யூஸ்வலாக படித்தவங்க நிறைய சப்ஜெக்ட் வைஸில் நாலேஜ் எக்ஸ்பர்ட் ஆனவங்க தான் இருப்பாங்க. இப்போ அந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் வந்து யாராவது ஒரு அட்வைசராக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை விட நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு வந்து தெரியுமா? ஆனாலும் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தான் மதிப்பு. இதே மாதிரி தான் ஃபினான்ஸுன்னு கிடையாது, நிறைய அந்த டிஃபென்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி எல்லாமே. சரியா? ஸோ அட்வைசர் வந்து பயங்கரம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த மினிஸ்டரை விடவே. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா சிம்பிள். டெமோக்ரஸி அப்படிங்கிறது மக்களுக்காக தான். ஓகே, அதோட சுப்ரீம் அந்த மினிஸ்டரை வந்து எலெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா மக்கள் தான். ஸோ ஷீ ஆர் சி, ஓகே, யார் அந்த மினிஸ்டராக இருக்காங்களோ ஃபைனல் வந்து மக்களுக்கு ஆன்சரபிள் வந்து இவங்க தான். அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு தானப்பா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம், சரி நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறதானே நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு இவங்க தான் ஃபுல் ஆன்சரபிளாக வந்து ஆயிடுவாங்க. ஸோ என்னெல்லாம் கான்சிக்வன்சஸ் வருதோ ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னாலுமே வந்து இவங்க தான் வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். சரியா? ஸோ அந்த மினிஸ்டர் தான் எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே வந்து டிசைட் பண்ணுவாங்க. இவங்க வந்து அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அந்த அட்வைஸஸ் சொல்கிற இது எல்லாமே வந்து கேட்டுட்டு அந்த ஃபைனலாக செயல்படுத்துறது இவங்களாக தான் இருப்பாங்க. அதனால தான் இவங்களுக்கு வந்து சிவில் சர்வன்ஸோட பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது. ஏன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரினால. ஸோ இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அட்வைஸ் தான் கொடுக்க முடியும். பட் அதை வச்சு அவங்க வந்து ரூல்லாம் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் இவங்களும் ஒரு அங்கம். இவங்களுக்கு நேரடியாக வந்து எலெக்ட் ஆக மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லாம் வந்து செலக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ
பிரசிடென்ட் தான் அந்த பிரைம் மினிஸ்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. பட் பிரசிடென்ட்டுமே வந்து எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல மாட்டேன். இதுக்கும் நிறைய சர்டன் ரூல்ஸ் அண்ட் இருக்கு. மெஜாரிட்டி பார்ட்டி வின் பண்ணி அந்த மெஜாரிட்டி அந்த லோக்கல் அந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் நாங்கள் இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம்ப்பா பிரைம் மினிஸ்டரான்னு சொன்னால் மட்டும்தான் அந்த பிரசிடென்ட்டுமே வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியும். சரியா? ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் பீரியட்லாம் வந்து கிடையாது. இவங்களோட இதுவும் அப்படியே கம்பி மேலே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து அவங்களோட பவர் வந்து கண்டினியூட்டியாக இருக்கலாம். எப்போ அப்படின்னு பார்த்தா இந்த கூட்டணி கட்சியோ இந்த மேஜர் பார்ட்டிஸ் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரிக்கும். ஸோ இப்போ ஒருவேளை அந்த கூட்டணி கட்சிலாம் கலைஞ்சிட்டு நாங்கள் வந்து ஆட்சி கலைக்கிறோம் அப்படிலாம் மாறிட்டாலுமே நிறைய பேர் வந்து அந்த லோக்சபாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்க வேணாம் நினைச்சாருன்னா போச்சு, பிரைம் மினிஸ்டர் பதவி எல்லாமே வந்து போயிடும். சரியா? அதனால தான் மோஸ்ட்லி எல்லாருமே இந்த கூட்டணிகளை வந்து உடைக்காம அப்படியே வந்து பார்த்துப்பாங்க. பிரசிடென்ட் வந்து பிஎம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய மற்ற மினிஸ்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? பிரைம் மினிஸ்டரால இஸ் ஃப்ரீ டு சூஸ் த மினிஸ்டர்ஸ். அவங்களோட மினிஸ்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கக்கூடிய உரிமைகள் வந்து இருக்கு. சில சமயம் பார்லிமெண்ட்ல மெம்பர் இல்லைனா கூட அவங்க வந்து மினிஸ்டரா மாறலாம். பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த 2 ஹவுசஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 2 ஹவுசஸ்க்குள்ளுமே சேர்த்து இவங்களை வந்து எலெக்ட் பண்ணி ஆகணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட மந்த் கொடுத்துருப்பாங்க கால வரையணை. ஸோ ஒரு 6 மாசத்துக்குள்ள இவங்களை வந்து நாங்கள் மினிஸ்டரா ஏற்றுக்கிறோம் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க, எலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து மெம்பரா வந்து மாறிடலாம். இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அது அஃபிஷியல் நேமாக வந்து சொல்லுவாங்க. பட் இது எல்லாத்துக்குள்ள வந்து எல்லா மினிஸ்டர்ஸுமே வந்து அடங்குவாங்க. முதல்ல வந்து கேபினட் மினிஸ்டர். ஸோ டாப் லெவல் லீடர் அவன் எதுன்னு பார்த்தா கேபினட் மினிஸ்டர் தான் ரூலிங் பார்ட்டியோடது. ஸோ மற்ற கவுன்சில் ஆஃப் லீடர்ஸ் சார்பாக இவங்க வந்து டிசிஷன்ஸ் வந்து அங்கே போய் வந்து எடுப்பாங்க. ஸோ கேபினட் மினிஸ்டர் வந்து ஒரு ரின்னர் இங் மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட 25 மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்களாம். நான் ரொம்ப நேரம் பேசினவன் என்ன கொஞ்சம் நாக்கெல்லாம் ட்ரை ஆகுது. வார்த்தைகள் ஒரு சிலதை கொஞ்சம் முன்ன பின்ன வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சாரி. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வித் இண்டிபெண்ட் சார்ஜ் அப்படிங்கிறது யூஸ்வலாகவே இன்சார்ஜ் வந்து ரொம்ப ஸ்மாலர் மினிஸ்டராக தான் இருக்குமா. அவங்க வந்து ஒரு சில கேபினட் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணும்போது மட்டும்தான் வந்து அட்டன் பண்ணுவாங்களாம். நெக்ஸ்ட்டு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து எல்லா மினிஸ்டர்ஸும் ஒன்றா ரெகுலராக மீட் பண்ணி நிறையா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றது நடக்காத ஒரு விஷயம். மீன்ஸ் ஒரு ப்ராக்டிக்கல் வந்து செயல்படுத்த முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேபினெட் எல்லாமே ஒன்றா டீமாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மினிஸ்டர்ஸோட அவங்களோட வியூஸ் ஒப்பீனியன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். ஸோ எந்த ஒரு மினிஸ்டர்ஸுமே ஓப்பனாக வந்து இவங்களால வந்து கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா மினிஸ்டர்ஸுக்குமே ஒரு செக்ரட்டரிஸ் ஒன்று வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ அந்த செக்ரட்டரிஸ் தான் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தா இந்த சிவில் சர்வன்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த செக்ரட்டரிஸ்க்கு தான் அவங்க பேக்ரவுண்டில் இருந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மினிஸ்டர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்களா. இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்தால் உங்களுக்கு வந்து நல்லா மக்களுக்கு நல்லா அப்படின்னு பார்த்துன்னு நிறைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பவர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஒரு கவர்மெண்ட்டோட ஹெட் அப்படின்னு எதுன்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் தான். ஸோ இவங்களுக்கு நிறைய வைல்டு ரேஞ்ச் ஆஃப் பவர் எல்லாமே இருக்கு. ஸோ ஹீ சேர்ஸ் கேபினட் மீட்டிங் எல்லாமே இவங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து கோஆர்டினேட் வந்து கோஆர்டினேட் எல்லாமே வரணும், வேற வழி இல்லை. சரியா? ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணுறது இவங்க தான். ஸோ இவங்களோட டிசிஷன் மட்டும் தான் ஒரு ஃபைனலாக வந்து இருக்குமா. அதாவது ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் தி டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான் வந்து ஒரு ஃபைனல் முடிவாக வந்து இருக்கும். ஸோ எல்லா மினிஸ்டர்ஸுமே இவருக்கு கீழே இவரோட லீடர்ஷிப் கீழே தான் வந்து வேலை பார்த்தாகணும். அதுக்கப்புறமா இவர் தான் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே நிறைய வந்து மினிஸ்டர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க. இவர் நினைச்சா மினிஸ்டரை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் கூட நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இருக்கு. ஒருவேளை பிஎம் அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து அவங்களோட வேலையை குவிட் பண்ணிட்டாலோ த என்டையர் மினிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்து குவிட் ஆகணுமா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதிகாரமே இருக்கு. ஸோ கேபினட் தான் இருக்கிறதுலே ஒரு பவர்ஃபுல் இன்ஸ்டியூஷன் நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த கேபினட்குள்ளேயே பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் தான் ஓவரால் இந்த கேபினட்டையும் இந்த பார்லிமெண்ட்டையுமே இந்த பார்ட்டி மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ ஜவஹர்லால் நேரு தான் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். இவர்கிட்ட ஒரு கிரேட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மக்கள் மத்தியில் அதிகமாகவே இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்திரா காந்தி இவங்களும் ஒரு பவர்ஃபுல் லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவங்க தான் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம். ஸோ ஜவஹர்லால் நேரு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய மகள் தான் இந்திரா காந்தி அப்படின்றது. ஓகேவா? ஸோ என்னதான் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இருந்தாலுமே அவங்களால அவங்க சொந்தப்பட்ட தனிப்பட்ட விருப்ப கருத்துக்களால் அவங்களால வந்து எடுத்து வைக்க முடியாது.
ஒப்பீனியன்ஸ், மற்ற பார்ட்டியோட வியூஸ் கருத்து எல்லாமே கேட்டு தான் ஒரு முடிவு வந்து அவர் டிசைட் பண்ணி ஆகணும். மெயினாக அது நாட்டுக்காக பண்ணுற விஷயம். சரியா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பிரசிடென்ட். ஸோ பிஎம் எப்படி, பிரைம் மினிஸ்டர் எப்படி கவர்மெண்ட்டோட ஹெட்டோ, ஓவரால் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்கோட ஹெட்டோ, பிரசிடென்ட் அப்படின்றவங்க எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரு ஹெட் மாதிரி. ஸோ பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க ஓவரால் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லா பொலிட்டிக்கல் இன்ஸ்டியூட் கண்ட்ரிலையுமே வந்து எல்லாமே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, எல்லா இன்ஸ்டியூட்டும் கரெக்டாக இயங்குதா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக யாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி இவங்களாம் தான் இந்த பிரசிடென்ட் அப்படின்ற இது பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட் யாராவது நிற்கணும் அப்படின்னாங்கன்னா நிற்பாங்க. ஸோ மெஜாரிட்டி ஓட் வந்து வின் ஆகி எலெக்ட் ஆகிறவங்க தான் பிரசிடென்ட்டை வந்து பதவி ஏற்பாங்க. ஸோ பிரசிடென்ட் அப்படிங்கும் போது நான் சொன்னேன் எல்லா இதுக்குமே ஒரு பவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னெல்லாம் பவர்ஸ் இருக்குது அப்படின்றத மாதிரி பார்க்கலாம். ஸோ எல்லா கவர்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இவங்களோட மேற்பார்வையில் தான் வந்து நடக்குமா. ஸோ இவங்களோட நேமில் தான் வந்து நடக்குமா. அதுக்கப்புறம் எல்லா லாஸ் ஆகட்டும், நிறைய இந்த கீ பாலிசிஸ்லாம் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணதில்லை, இது எல்லாமே வந்து பிரசிடென்ட்டோட மேற்பார்வையில் தான் வந்து நடக்கணும். அதுக்கப்புறம் மேஜர் அப்பாயின்மெண்ட் ஆகட்டும், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹைகோர்ட் ஜட்ஜு, கவர்னர் ஆஃப் ஸ்டேட்டு, எலெக்ஷன் கமிஷனர், அம்பாசிடர், இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பிரசிடென்ட்டோட நேமில், அந்த பிரசிடென்ட்டோட மேற்பார்வையில் இவங்களோட ஒப்புதலுக்கு அப்புறமா தான் எல்லா விஷயங்களும் நடக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏதாவது பிஸ்னஸ் டீலிங் நடந்தாலோ, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் மேட் இன் எல்லாமே என்னெல்லாம் அக்ரிமெண்ட் நடக்குது இது எல்லாமே வந்து பிரசிடென்ட்டோட நேம் பேரில் தான் வந்து நடக்கணும். ஸோ பிரசிடென்ட் இஸ் அ சுப்பீரியர் கமாண்டர் ஆஃப் இந்தியன் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இவங்க வந்து இந்தியன் நேஷனல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஒரு சுப்பீரியர் கமாண்டராகவும் இருப்பாங்க. சரி, பவர்ஸ் இவ்வளோ இருக்குது, பவர்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு லிமிடேஷன் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம பிரசிடென்ட்டுக்கும் ஒரு சில லிமிடேஷன்ஸ் என்ன இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இவங்க என்னதான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு இருந்தாலுமே இவங்க வந்து கவர்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே ஒரு நாமினல் பவர், ஒரு டிஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் இவங்க எல்லாமே செயல்படுத்தக்கூடியது யாரோட அட்வைஸ் பேரில் பண்ணணும் அப்படின்னா அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் கீழே தான் வந்து பண்ணணும். ஸோ பிரசிடென்ட் ஒன்று நினச்சிட்டாங்கன்னா, அதாவது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து ரீகன்சிடர் வேணால் பண்ண சொல்லலாம். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஸோ ப்ளீஸ் ரீகன்சிடர் பண்ணுங்க, அந்த மாதிரி வேணால் சொல்லலாம். ஆனால் அதே அட்வைஸ் தான் மறுபடியும் அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வச்சாங்கன்னா வேறு வழி கிடையாது, பிரசிடென்ட் அதுக்கு சம்மதிச்சு தான் ஆகணும். இப்போ ஏதாவது ஒரு பில் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பில் வந்து பார்லிமெண்ட்ல வந்து இது பில்லாக தான் இருக்கும். பட் அந்த சைன் வந்து பிரசிடென்ட் போட்ட பிறகு தான் வந்து ஒரு லாபம் மாறும். இப்போ ஒரு பிரசிடென்ட் வந்து ஒருவேளை நான் டிலே பண்ணணும், எனக்கு இதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்ட்டுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, டிலே பண்ணணும் அப்படின்றதுக்காக பில்லை மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க, அதை ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒருவேளை மறுபடியும் பார்லிமெண்ட் அதை வந்து பாஸ் பண்ணாங்கன்னா செகண்ட் டைம் வேறு வழியே இல்லாமல் பிரசிடென்ட் வந்து சைன் போட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு தடவை வேணா அதில் வந்து இது பண்ணலாம், மறுபடியும் வந்து பண்ணுறதுக்கு இவங்களுக்கு வந்து உரிமை அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா. ஸோ இதுதான் ஒரு சில லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டான ஒரு இது கடைசி டாபிக், ஜுடிஷியரி அப்படிங்கிறது. அதாவது நீதித்துறை, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்தியன் ஜுடிஷியரி தான், இந்திய நீதித்துறையில் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் ஜுடிஷியரி இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்திலேயே. ஓகேவா. ஸோ நிறைய கோர்ட் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது, ஸ்டேட் வைஸ், கண்ட்ரி வைஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே மொத்தமாக பேர் தான் நம்ம வந்து ஜுடிஷியரி, நீதித்துறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து இண்டிபெண்ட்டாக வந்து செயல்படும், ரொம்ப பவர்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம டெமோக்ராட்டிக்கு ஒரு எசென்ஷியலியான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்தியன் ஜுடிஷியரியில் மொத்தம் வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அதாவது என்டையர் நேஷனுக்கு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஸ்டேட் வைஸாக பார்க்கும்போது ஹை கோர்ட் இருக்குது. ஸோ நம்ம லோக்கல் லெவலெல்லாம் பார்க்கும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறம் நார்மல் கோர்ட், இது எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது ஓவராலாக சேர்த்தா ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ இப்போ என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்க்குது, அதோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். செட்டில் த டிஸ்பியூட், ஏதாவது கருத்து வேறுபாடுகள், அதாவது பிட்வீன் த சிட்டிசன்ஸ், ரெண்டு மனிதனுக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடு நடந்தாலோ, இல்லைனா பிட்வீன் த சிட்டிசன் அண்ட் கவர்மெண்ட்குள்ளே வேறுபாடுகள் நடந்தாலோ, அண்ட் பிட்வீன் த 2 or more ஸ்டேட், ரெண்டு நாட்டுக்குள்ளே ஸ்டேட்ஸ்குள்ளே வேறுபாடுகள் டிஸ்பியூட் நடந்தாலோ, இல்லைனா கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் லெவல், ஸோ கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் லெவல் இதுக்குள்ளே இதை கருத்து வேறு நடந்தாலோ இது உள்ளே பூந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி யார் மேலே நியாயம், யார் மேலே மாற்றும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் லெஜிஸ்லேட்டர் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ இது வந்து யாரோட சார்பாகவும் இந்த நீதித்துறை அப்படிங்கிறது இயங்காது. இதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லாஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ லா பிரகாரம் தான் நடக்கும். யாரும் எந்த ஒரு கட்சிக்கு, பார்ட்டிக்கு ஆதரவாகவோ இவங்க வந்து பேச முடியாது, இல்லைனா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாகவோ இது வந்து பேச முடியாது. அஸ் பர் த லா இது வந்து நடக்கணும். சரியா. ஸோ அப்புறம் இன்டர்பிரஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அ கண்ட்ரி. சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் ரெண்டுக்குமே வந்து பவர் இருக்குது அந்த கான்ஸ்டியூஷன் மேலே உள்ள பூந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ.
கோர்ட்டால் வந்து டிக்ளேர் பண்ண முடியும், ஏதோ ஒரு லா வந்து இன்வேலிட் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிக்ளேர் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த இதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இதுக்கு உரிமை இருக்குது. ஒருவேளை கோர்ட் வந்து ஏதாவது ஒரு லாவை டிஸ்ஓபேவாக இருக்குது, த ப்ரொவிஷன் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் இருக்குது அப்படின்னு நினச்சதுன்னா அந்த லாவையே அந்த ஆர்டரையே வந்து நல் பண்ணிட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட் கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஒரு கார்டியன் மாதிரி நம்ம கோர்ட் வந்து இயங்குது. ஸோ அதனாலே மக்கள் மத்தியில் இந்த நீதித்துறை அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிகிட்டேஷன்னா வழக்கு. இப்போது ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆக்ஷன் மூலயமா மக்கள் யாராவது ஹர்ட் ஆனாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதாவது ஹர்ட் ஆச்சு அப்படின்னா எந்த பர்சன்னாலுமே அவங்க வந்து கோர்ட்டை வந்து அணுகலாம், வழக்கு வந்து தொடரலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ப்ரிவென்ட் த மிஸ்யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் பவர். யாராவது இப்போ கவர்மெண்ட் பவர் வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா, ஏதாவது மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா கோர்ட் இன்டிஃபர் ஆகி என்ன ஏது தலையிட்டு அதை வந்து பார்க்கக்கூடிய உரிமை வந்து கோர்ட்டுக்கு இருக்குது. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து இருக்குது. ஓகே, நம்ம பார்க்க போகிற கடைசி டாபிக் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ இவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஸோ எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, எப்படி அந்த இது வந்து வேலை நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா பிரசிடென்ட் தான். ஸோ பிரசிடென்ட் வந்து யாரோட அட்வைஸ் மூலியமாக பண்ணுறாங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் மூலியமாக. ஸோ இவங்களோட இந்த அட்வைஸ் மூலியமாக மட்டும் இல்லாமல் நிறைய இந்த சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் இவங்களோட கன்சல்டேஷன்லாம் கேட்டு தான் இந்த ஜட்ஜை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு தான் சுப்ரீம் கோர்ட்டோட அந்த சீஃப் ஜஸ்டிஸ், தலைமை நீதிபதியை வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஒரு பர்சன் இப்போ வந்து ஜட்ஜாக உட்காந்துட்டாங்க, அந்த சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ உட்காந்துட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க அந்த பொசிஷன்லேருந்து வேலையை எப்படி தூக்குறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது ஒரு இம்பாசிபிளான விஷயம். அதுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாமே வந்து கூட இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஜட்ஜ் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இம்ப்ரிமெண்ட் மோஷன், பதவி நீக்க தீர்மானம் ஒன்று வந்து பாஸ் பண்ணணுமா. பாஸ் பண்ணிவிட்டு 2/3 ஆஃப் மெம்பர் ஆஃப் ஹவுசஸ் ஆஃப் 2 பார்லிமெண்ட், இந்த 2 பார்லிமெண்ட்லேருந்துமே ஒப்புதல் வாங்கின பிறகு தான் ஒரு ஜட்ஜை வந்து ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லி அந்த பொசிஷன்லேருந்து நீக்க முடியும். சரியா? பட் அது இது வரைக்குமே நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் நடக்கலை. ஸோ நடந்தால் மேபி படிப்பீங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நான் சொன்ன விதம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.